அடுத்து ஏற்கனவே நம்ம 4 சம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 5வது சம்மிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெர்டிசஸ் ஆஃப் எ பேரலோகிராம்னு கொடுத்துருக்குறாங்க. பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபியோட வேல்யூ -3, -1. அடுத்து பியோட வேல்யூ -6, -7. ஓகேவா? இப்போ இதுக்குரிய டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? √(x2 - அப்போ x2 இங்கே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? x2 என்னது? இது x2, இது y2, இது x1, இது y1. அப்போ x2 - x1, இங்கே x2 நம்ம சொல்லிட்டோம் -6 மைனஸ் ஆல்ரெடி இங்கே x1ஓட வேல்யூ -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ -7. ஃபார்முலா மைனஸ் இருக்கும் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ -6 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறதுனால அப்போ -6 ப்ளஸ் 3 இல்லையா? ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இது ரெண்டும் சேம் சிம்பிளுங்கிறதுனால டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அப்போ -8 த ஹோல் ஸ்கொயர் இது பெரிய சிம்பிள், இது சின்னது. ஸோ -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -8 த ஹோல் ஸ்கொயர். அப்போ -3ஓட ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 9 ப்ளஸ்ஸு 64. 9 + 64 என்ன வரும்? √73. இது ஏபி. இப்போ அப்படியே பிசியை கண்டுபிடிக்கிறோம். பிசியோட வேல்யூ நமக்கு என்ன? -6, -7. சியோட வேல்யூ 3, -9 போட்டுடலாமா? அப்போ √(x2ஓட வேல்யூ பார்க்கணும் இல்லையா? என்ன வரும்? x2ஓட வேல்யூ இது x1, இது y1, x2, y2. x2ஓட வேல்யூ 3, ஒரு நிமிஷம், -6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சரிங்களா? y2ஓட வேல்யூ -9. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கணும். -7 த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், சிம்பிள் எப்போவுமே நமக்கு தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறதுனால எப்படி எழுதுவோம் அப்படின்னா 3 + 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -9 ஆல்ரெடி +7 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த ரெண்டு சிம்பிளும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாருங்கள் இப்போ 9 ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது. ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ √81 + 4. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்ரெடி ஏபி பார்த்துட்டோம், பிசி பார்த்துட்டோம். இப்போ சிடி பார்க்கணும். பார்க்கலாமா? ஃபார்முலா நமக்கு தெரியும். √(x2 - x1) அது வரும் இல்லையா? ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம்ல. இப்போ டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். இப்போ இங்கே x2ஓட வேல்யூ இது x1, இது y1, இது x2, இது y2 போட்டுடலாமா? ரைட். இப்போ x2ஓட வேல்யூ என்னவா இருக்குது? 6 மைனஸ் x1ஓட வேல்யூ என்னது? 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்ன? -1. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கணும். ஆல்ரெடி -9 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம போடும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 வருமா? 3 ஸ்கொயர்னு வருமா? ப்ளஸ்ஸு இங்கே -1 ரெண்டு சிம்பிள் தொடர்ந்து வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிடுவோம். அப்போ ப்ளஸ்ஸு 9 எழுதுவோம். அப்போ இங்கே வேல்யூ நமக்கு 8 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை ரூட் பண்ணோம்னா இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9 + 64. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 73 கிடைக்குதா? ரைட். இப்போ
அதே இது டிஏக்கு வர்றோம். டிஏவில் டைரெக்டாக போட்டுடலாம். x2ஓட வேல்யூ -3, x1ஓட வேல்யூ 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 அதே மாதிரி 1 -1 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -9ன்னு வரும். ஆட் பண்ணுறோம், ஏன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். ஆட் பண்ணிடுவோம். இங்கே 2 சிம்பிள் தொடர்ந்து வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 1 + 1ன்னு மாறிடும். 1 + 1 2. அப்போ √81 ப்ளஸ்ஸு ஒரு 4. அப்போ √85. இப்போ வேல்யூ பாருங்கள். ஏன் இதோட நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா, இது பேரலலோகிராம்னு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுத்துருக்காங்களா? இது ஒரு பேரலோகிராமா. பேரலோகிராம் நம்ம வரைகிறோம். அப்போ வரையும்போது எங்கே இருக்குது பேரலோகிராம்? இப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இதில் ABCDDA ABBCCDDA. அப்போ எது ஈக்குவலாக இருக்குது? ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஏபியோட வேல்யூ நமக்கு √73 வருதா பாருங்களேன். ஏபியோட வேல்யூ √73 வரும். அதே இது சிடியோட வேல்யூவும் நமக்கு √73. இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி அண்டு பிசி ஈக்குவல் டு ஏடி ஆர் டிஏ. அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கனால இட் இஸ் பேரலலோகிராம்னு நம்ம எழுதணும். சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே மனப்பாடமாக ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே வர்றோம். x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸசைஸ் முழுக்க நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். அப்போ இதில் இது x1, இது y1, இது x2, இது y2 அப்படியே நம்ம போடுறோம். இங்கே வந்து நமக்கு இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கும்போது 144 + 169 கிடைக்கும். 169 அதாவது 169ஐயும் 144ஐயும் கூட்டினா நமக்கு 13க்கு 3 மிச்சம் 1, அதனால் 10 11 மிச்சம் 1 3. ஸோ 313 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இது ஏபிக்கான ஆன்சர். இப்போ நாம் பிசியோட வேல்யூவை பார்க்குறோம். இப்போ பிசி அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நமக்கு சம்மில் கொடுத்துருக்குறாங்க. பின்னா என்ன, சின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கோம். இப்போ பியோட வேல்யூ 5,10 15,8. ஏன்னா டைமிங் அதிகமாகிறதுனால நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். அப்போ இங்கே வந்து 10², இது ரெண்டையும், அதாவது இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ இது ரெண்டையும் நாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 15 - 5 வந்து 10, 10², y2 - 8 -10. சரிங்களா? ஸோ -2ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 100 + 4 104ன்னு கிடைக்கும். இது ஒன்று, இது ஒன்று. இங்கே சிடி அதோடைய வேல்யூ வந்து 15,8 3, -5 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு x1 x2 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். x2 - x1 3 - 15, அதே மாதிரி -5 -8. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ண முடியாது. அதனால் மைனஸ் போட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ -12² ப்ளஸ்ஸு இது ரெண்டு சேம் சிம்பிளுங்கிறனால அப்படியே ஆட் பண்ணிடுறோம். ரெண்டு சேம் சிம்பிள். -13² ஆட் பண்ணோன்னா 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 கிடைக்கும். ப்ளஸ்ஸு 13 பண்ணால் 169. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 313ன்னு வரும். அதே மாதிரி இந்த நம்ம போட்டுறோம். டிஏ அதோட வேல்யூ போடும்போது இந்த ஏபியும் நல்லா கவனிச்சுங்க, ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி அண்டு பிசி ஈக்குவல் டு டிஏ. ஒரு நிமிஷம். டிஏ
டிஏ. சரிங்களா? அப்போ இது பேரலோகிராமை ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம முடிச்சிடணும். இல்லைனா ஸோ இட் இஸ் எ பேரலோகிராம் நம்ம முடிச்சா சேர்த்தான். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். அதனால் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஏபிக்கு போட்டாச்சு. ஏன்னா இது 2 நம்பராக இருக்கனால அப்படியே டைரெக்டாக நான் போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு இதோட நம்ம நிப்பாட்டினாலும் ஓகே தான். இல்லை தெரியும் அப்படின்னா நம்ம அடுத்தது போடலாம், தேவையும் இல்லை. அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதா? அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம், ப்ளஸ்ஸு a-3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பிரகாரம் ஏபியும் பிசியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ இந்த 2 ஈக்குவல் அப்படி தானே. a-3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. இந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், a-3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஓகேவா? இந்த ப்ளஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -4 மாறுமா? கரெக்டா? அப்போ இங்கே a-3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 - 4 அப்படின்னா 4ன்னு மாறிடும். இப்போ a-3 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது நமக்கு என்னவா மாறும்னா ரூட்டாக மாறும். அப்போ a-3 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4. அப்போ a-3 ஈக்குவல் டு ரூட் 4 ரூட் எடுத்தால் 2, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. சரிங்களா? இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ a-3 ஈக்குவல் டு, நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் வேல்யூ வந்து இந்த -3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக போகும். அப்போ ஏவோட வேல்யூ +5 வரும். இப்போ சப்போஸ் ஒருவேளை நீங்கள் இதை மைனஸில் எடுத்துக்கிறீங்க, ரூட்டில் எடுக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்படி போடும்போது இந்த வேல்யூவை நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு 5ன்னு வரும். இல்லை ஒருவேளை இதை நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம், a-3 ஈக்குவல் டு -2ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கம் போகும்போது a ஈக்குவல் டு -2 + 3ன்னு மாறும். அப்போ ஏவோட வேல்யூ வெறும் 1. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்குது, 1 and 5, இல்லை 1 or 5 அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடம் நமக்கு மேஜர் பாயிண்ட்டு. இதை நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று ப்ளஸ்லேயும் இருக்கலாம், இல்லை மைனஸ்லேயும் இருக்கலாம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் சம் நம்பர் 7 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் மிச்சத்தை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். 8லேருந்து 12 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 சம் 5 சம் நமக்கு இருக்கும். அந்த சம்மை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.